சோனு ஒரு காயலாங்கடைக்காரன். அவன் வீடு வீடா போய் பழைய பொருட்களை வாங்கி விற்பான். அவனுக்கு இந்த வேலையை செய்யறது ரொம்பவே அவசியம். எல்லாரும் எவ்வளவு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. என்னைக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ் போடுற நேரம் வருமோ தெரியல. என்ன இந்த மாதிரி பழைய பொருட்கள் பொறுக்கி வர சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் கடையில ட்ரேல மாம்பழம் இருக்கிறத அவன் பார்த்தான். அவன் அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே அவன் நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. அவன் அந்த மாம்பழ வியாபாரி கிட்ட போனான். அண்ணா, ஒரே ஒரு மாம்பழம் கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. ஒரு மாம்பழம் 20 ரூபா. எங்க பணத்தை கூட. என்கிட்ட பணம் கிடையாது. அப்ப என்கிட்டயும் மாம்பழம் கிடையாது. வா இங்க இந்த வாடிப்பா. அந்த கடைக்காரர் அவனை அடிச்சு அங்கிருந்து துரத்தினாரு. சோனு அந்த மாம்பழத்தை ரொம்ப ஆசையோட பார்த்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனான். அவன் அப்படியே அங்கிருந்து நடந்து போய் ஒரு பார்க் கிட்ட போய் சேர்ந்தான். அங்க பிரகாஷ் அப்புறம் அனில்னு சொல்லி 2 பசங்க மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? எங்க அப்பா இந்த தடவை எவ்வளவு நல்ல மாம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. அட ஆமாப்பா, மாம்பழத்தை பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. சரி எடு, சீக்கிரமா எடுத்து சாப்பிடுவோம். இது ஒன்னும் சாதாரண மாம்பழம் கிடையாது, ரொம்ப வினோதமான மாம்பழம். அப்ப விலையும் அதிகமா இருக்குமே. ரொம்ப காஸ்ட்லிப்பா. எங்க அப்பா இந்த மாம்பழத்தை வெளியூர்ல இருந்து வர வச்சாரு. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனாலதான். எனக்கும் மாம்பழம் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுப்பா. சீக்கிரமா மாம்பழத்தை எடு, சாப்பிடுவோம். அனிலும் பிரகாஷும் அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து சோனு அங்க போனான். அவங்க 2 பேரும் மாம்பழம் சாப்பிடறத பார்த்துட்டு சோனு நாக்க சுவைக்க ஆரம்பிச்சான். அட, அந்த பழைய பேப்பர்காரனை பாரு. நாம மாம்பழம் சாப்பிடறது எப்படி முறைச்சு பாக்குறான். என்னப்பா வெச்ச கண்ணு வாங்காம பாக்குற? இது வரைக்கும் மாம்பழத்தை பார்த்ததே இல்லையா? என்ன மாம்பழம் சாப்பிடணுமா? சோனு ஆமான்னு சொல்லி தலையை அசைச்சான். அவங்க அவன் பக்கமா மாம்பழத்தை நீட்டினாங்க. சோனு அந்த மாம்பழத்தை நோக்கி முன்னாடி நடந்து வந்தப்ப அவங்க அந்த மாம்பழத்தை பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாம்பழத்தை பிடிக்கிற ஆசையில போய் சோனு கீழே குப்புற விழுந்துட்டான். பெருசா வந்துட்டான் மாம்பழம் சாப்பிடறதுக்கு. உனக்கு தகுதி இருக்கா என்ன? மாம்பழ கொட்டையை சாப்பிடறது கூட உனக்கு தகுதி கிடையாது. எவ்வளவு காஸ்ட்லியான மாம்பழம். இதோட வாசத்தை பிடிக்கிறிய, அதுவே காஸ்ட்லி தெரியுமா? பிரகாஷும் அனிலும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. சோனு ரொம்ப வேதனையோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். தோல்ல அந்த பழைய பொருட்கள் மூட்டையே சுமந்துக்கிட்டே போனான். அவன் அந்த வழியா போகும்போது ஒரு சாது முனிவர் மயக்கமாயி தரையில விழுந்து கிடந்தத அவன் பார்த்தான். அவரை பார்த்ததும் அவன் அங்கிருந்து அவர்கிட்ட ஓடினான். ஐயா, என்னங்க ஆச்சு? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க? இவருக்கு நான் தண்ணி கொடுக்கணுமே. சோனு அங்கிருந்து ஓடி போய் பக்கத்துல இருந்த நதியில இருந்து தண்ணி எடுத்துட்டு ஓடி வந்தான். அந்த தண்ணீரை முனிவர் முகத்துல தெளிச்சான். அப்பதான் அந்த முனிவர் கண்ணை விழிச்சாரு. சோனு தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த முனிவர் சொன்னாரு, யாருப்பா நீ? இங்க என்னப்பா பண்ற? நான் எப்படி இங்க தரையில விழுந்தேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. முனிவரையா, இந்த வேகாத வெயில்னால நீங்க மயக்கம் அடைஞ்சிட்டீங்க. நான் பக்கத்து நதியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க மேல தெளிச்சேன், அப்புறம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க கண் விழிச்சிங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா கண்ணா. நீ என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்ட. ஐயா, இது என்னுடைய கடமைங்க ஐயா. அது சரி, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களாப்பா? சோனு அந்த முனிவர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்புறம் அவன் மாம்பழம் சாப்பிடணுங்கிற ஆசையை அவர்கிட்ட முறையிட்டான். முனிவர் சோனு சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சொன்னாரு, சோனு, நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க. நான் உனக்கு இந்த கமண்டலத்தை கொடுக்கறேன். இதுல இருந்து மாம்பழ சாறு வரும். நீ அதை எத்தனை முறை சாய்க்கிறியோ அத்தனை முறை அதுல இருந்து மாம்பழ சாறு வரும். இனிமே நீ எவ்வளவு தடவை வேணும்னாலும் இல்ல எவ்வளவு வேணும்னாலும் மாம்பழ சாரை குடிக்கலாம். சாது சோனு கிட்ட கமண்டலத்தை கொடுத்தாரு. கமண்டலத்தை வாங்கினதும் சோனு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் ஆசை தீர மாம்பழ ஜூஸ குடிச்சான். அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த 7 பசங்க எல்லாருக்கும் மாம்பழ ஜூஸ் கொடுத்தான். அவங்களுக்கெல்லாம் மாம்பழ ஜூஸ் கிடைக்காத ஒண்ணு. ஒரு சமயம் சோனு கமண்டலத்துல இருந்து மாம்பழ ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அதை தன்னோட நண்பர்களுக்கும் கொடுத்தான். அப்ப அனிலும் பிரகாஷும் அத பார்த்தாங்க. பிரகாஷ், இவன் அந்த பையன் தானே? இவனுக்கு தானே நம்ம மாம்பழம் சாப்பிட கொடுக்கவே இல்ல. இவனை கூட நாம அடிச்சு விரட்டணுமேப்பா. அதே பழைய பொருட்காரன் தானே? ஆமா, வந்தாது. ஆனா இவன் பழைய பேப்பர் பொறுக்கவனாச்சே. இவனுக்கு எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான மாம்பழ ஜூஸ் கிடைச்சது? அதுவும் இவ்வளோ மாம்பழ ஜூஸ். ஆனா மத்தவங்களுக்கும் இவன் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கான்.
இத நாம கண்டுபிடிச்சே ஆகணும்பா. அனிலும் பிரகாஷும் திருட்டுத்தனமா மறைஞ்சிருந்து பார்த்தாங்க. கமண்டலத்துல இருக்கிற மாம்பழ ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? அவங்க கிட்ட இருக்கிற மாம்பழ ஜூஸ் ரகசியம் இதுதானா? இந்த கமண்டலத்தை நாம திருடிப்போம். அப்புறம் இவன் எப்படி மாம்பழ ஜூஸ் குடிக்கிறான்னு நாமளும் பாப்போம். அனிலும் பிரகாஷும் சோனு கண்ணிமைக்கிற நேரத்துல கமண்டலத்தை திருடிட்டாங்க. அப்புறம் மலைக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்க போய் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுச்சு. அதாவது அதுல இருக்கிற மாம்பழ ஜூஸை யார் முதல்ல எடுக்கிறதுன்னு. குடு பிரகாஷ், அந்த கமண்டலத்தை கூட மாம்பழ ஜூஸ் எடுத்து குடிப்போம். கமண்டலத்தை நான் ஏன் கொடுக்கணும்? என் கையில மாம்பழ ஜூஸ் கமண்டலம் இருக்குதுன்னா அப்ப நான் தான் இந்த ஜூஸை குடிப்பேன். இல்ல கமண்டலத்துல இருந்து நான் தான் மாம்பழ ஜூஸ் எடுப்பேன். எங்க தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து வாங்கி பாரு. மாம்பழ ஜூஸ் இருக்கிற கமண்டலம் இப்ப என் கையில இருக்கு. அப்புறம் கமண்டலத்தை திருடுறதுக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன். அதனால இதுல இருக்கிற மாம்பழ ஜூஸ் எனக்கு சொந்தம். பிரகாஷும் அனிலும் அந்த கமண்டலத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கையில இருந்த கமண்டலம் கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் மாம்பழ ஜூஸ் வெளியில கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. எத்தனை முறை அந்த கமண்டலம் அந்த மலையில இடிப்படுதோ அத்தனை முறை மாம்பழ ஜூஸ் அது உள்ள இருந்து வெளியே வந்தது. அதனால அங்க ஒரு பெரிய வெள்ளமே வந்துடுச்சு. நான் தான் சொன்னேன்ல கமண்டலத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லி. நான் இதுல இருந்து மாம்பழ ஜூஸை நல்லபடியா எடுத்திருந்திருப்பேன். ஆனா நீ என்னடா நான் சொல்றத கேட்கவே இல்லை. அப்புறம் இது எத்தனை முறை மழையில இடிப்படுதோ அப்புறம் அத்தனை முறை மாம்பழ ஜூஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இப்படியே வந்துட்டு இருந்ததுன்னா மாம்பழ ஜூஸ் வெள்ளமே வந்துரும். எனக்கு என்ன தெரியும் இதோட மாயம் வெள்ளம் வர அளவுக்கு பெருசா இருக்கும்னு. கொஞ்ச நேரத்துல மொத்த காலனியும் மாம்பழ ஜூஸ் வெள்ளத்துல முழுகி போயிடுச்சு. எல்லாரும் அந்த மாம்பழ ஜூஸ்ல நீந்தி போயிட்டு இருந்தாங்க. எல்லாரு வீட்டுக்குள்ளயும் மாம்பழ ஜூஸ் நுழைஞ்சிடுச்சு. அப்புறம் சோனுக்கு இந்த மாம்பழ ஜூஸ் வெள்ளத்தை பத்தி தெரிஞ்ச உடனே அவன் உடனே அந்த கமண்டலத்தை தேடி போக ஆரம்பிச்சான். அந்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்த அந்த கமண்டலத்துக்கிட்ட அவன் போய் சேர்ந்துட்டான். இந்த மாம்பழ ஜூஸ் கமண்டலத்தினால பெரிய வெள்ளமே வந்துடுச்சு. இந்த வெள்ளத்தை நான் எப்படியாவது சரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா எல்லாமே மூழ்கி போயிடும். சோனு அந்த கமண்டலத்தை தன்னோட கையில ஏந்திக்கிட்டான். அப்புறம் கமண்டலத்துக்கிட்ட சொன்னா, கமண்டலமே இந்த மாம்பழ ஜூஸ உனக்குள்ள அடக்கி வச்சுக்க. இந்த மாதிரி மாம்பழ ஜூஸ நீ வெளியே செலுத்திக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் இந்த உலகமே மாம்பழ ஜூஸ்குள்ள மூழ்கி போயிடும். உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த மாம்பழ ஜூஸ் மொத்தத்தையும் ஒண்ணுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்க. அந்த கமண்டலம் தனக்குள்ள எல்லா மாம்பழ ஜூஸையும் எடுத்துக்கிச்சு. அப்புறம் எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் சோனு அந்த கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு அதே முனிவரை பாக்கிறதுக்காக போனான். ஐயா முனிவரையா, இனிமே இந்த கமண்டலத்துக்கான அவசியம் கிடையாது. இந்த கமண்டலத்தினால மாம்பழ ஜூஸ் வெள்ளமே வந்துருச்சு. நான் கேட்டது கொஞ்சம் மாம்பழ ஜூஸ் தான். இந்த கமண்டல மாம்பழ ஜூஸ்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. முனிவரையா, நான் இந்த கமண்டலத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க வந்தேன். நீங்க இந்த மாம்பழ ஜூஸ் கமண்டலத்தை திருப்பி வாங்கிக்கங்க. இதனால திரும்பவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிப்பா, இந்த கமண்டலத்தை நான் உங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கிறேன். ஆனா மறுபடியும் உனக்கு மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சுன்னா நீ தாராளமா என்கிட்ட வரலாம். நான் இந்த கமண்டலம் மூலமா உனக்கு பரிபூர்ணமான மாம்பழ ஜூஸ் கொடுக்கறேன். சரிங்க முனிவரே, மறுபடியும் மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்னு எண்ணம் வந்தா நிச்சயமா உங்களை தேடி நான் வருவேன். ஆனா இந்த கமண்டலம் மூலமா மாம்பழ ஜூஸ் கேட்க மாட்டேன். ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எதுக்குமே ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நாம பிரச்சனையில மாட்டிக்குவோம். இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா வாழ கத்துக்கணும். நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. பேராசைன்றது ரொம்பவே மோசமானது. பேராசை ஏற்பட்டதுனாலதான் அனிலும் பிரகாஷும் இந்த கமண்டலத்தை திருடினானுங்க. அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடுச்சு. சோனு முனிவரை வணங்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். அப்புறம் தன்னுடைய பழைய பொருட்களை வாங்குற வேலையை அவன் ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவனுக்கு ஏதாவது சாப்பிடணுங்கிற ஆசை வந்துடுச்சுன்னா அவன் அந்த முனிவரை பார்க்கறதுக்காக போயிடுவான். அவரும் தன்னோட அற்புத சக்தினால அவன் கேக்குறத எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா அவன் எப்பவுமே பேராசைப்பட்டதே கிடையாது. ஏன்னா பேராசையோட விளைவு என்னன்னு அவன் அனுபவிச்சுட்டான். அதே சமயம் அனிலும் பிரகாஷும் நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க எந்த ஏழைகளையும் கஷ்டப்படுத்துறதே கிடையாது. அப்புறம் எப்பவும் பேராசைப்பட்டது கிடையாது.
ஸ்ரீதர் ஒரு இளநீர் விக்கிறவன். அவன் ரோடு ரோடா சுத்தி இளநீர் வித்துட்டு இருப்பான். இளநீ வாங்கிக்கங்க, இளநீ இளநீ. இளநீர் வித்து கிடைக்கிற வருமானத்தை அவன் 2 பாதியா பிரிச்சு வச்சுப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் இருக்கிற பணம் எல்லாம் அவன் பொண்டாட்டி கையில கொடுத்து வச்சான். இது வீட்டு செலவுக்கு, இது கார்த்திக் காலேஜ் ஃபீஸ். நல்ல விஷயங்க, நான் இந்த காலேஜுக்கான பணத்தை தனியா எடுத்து வச்சிடுறேன். சரி. மீனா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போட்டு சேர்த்து வைப்பா. சரி, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நேத்துக்கு ராத்திரி உங்களுக்கு முடியாம இருந்ததுல்ல? வயிறு வலி எனக்கு சரியாயிடுச்சு பாத்தியா. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்ல விஷயங்க. வர மாசத்துல சிவாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஆனா நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. கொஞ்ச நாளாவே உங்க உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. நீ ஒண்ணு மீரா, எனக்கு இன்னும் வயசு இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே. அதுவும் சரிதான். ஆனா வயசாகும் போது மனுஷங்க அவங்க உடல்நிலையையும் பாத்துக்கணும்ல. சரிதானே நான் சொல்றது? என்னுடைய உடம்பு கவனிச்சுக்கிறதுக்கு தான் நீ இருக்கிறியே. இப்படி பேசலாம் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். அப்போதான் கார்த்திக் வீட்டுக்குள்ள வந்தான். அப்பா தம்பி, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சுப்பா. எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லா காமெடியா இருந்தது. நீ எல்லாத்தையும் மனப்பூர்வமா படிச்சீன்னா ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளா வருவப்பா. சரி அப்பா. நீங்க தான் அவன் படிப்புக்காக இவ்வளவு பணம் சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அதனால அவன் கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. கடவுள் உனக்கு நல்ல அறிவு கொடுக்கட்டும். மீனாவும் ஸ்ரீதரும் அவங்களோட பையனுக்கு நல்லபடியா அட்வைஸ் பண்ணாங்க. நீ நல்லா படிச்சா உன்னோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க தெரியும் அவங்களோட சந்தோஷமான இந்த வாழ்க்கையில ஒரு இடி வந்து விழ போகுதுன்னு. ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் திடீர்னு நல்லா இரும ஆரம்பிச்சாரு. அந்த சத்தத்தை கேட்டு மீனாவும் சிவாவும் எந்திரிச்சிட்டாங்க. ஸ்ரீதர் எப்படி இருமுனார்னா அவரால மூச்சு கூட விட முடியல. அம்மா, அப்பாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. சிவா ஆட்டோ கூட்டிட்டு வந்தான். மீனாவும் சிவாவும் ஸ்ரீதரை ஹாஸ்பிடல் கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க டாக்டர் ஸ்ரீதருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அப்புறம் ஸ்ரீதருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஸ்ரீதர் தூங்கிட்டாரு. அப்பாக்கு என்னாச்சு டாக்டர்? இப்போ ஒன்னும் என்னால சொல்ல முடியாது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நாளைக்கு காத்தால டெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அத பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரிங்க. சிவாவும் மீனாவும் அப்பாவுக்கு ஒன்னும் ஆகலன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அவர் எப்படியோ பழிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் டாக்டர் ஸ்ரீதருக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாரு. அவரோட தொண்டையில டார்ச் அடிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் சிவாவையும் மீனாவையும் தன்னோட கேபினுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. உங்க கணவருக்கு த்ரோட் கேன்சர் வந்திருக்கு. ஆனா எப்படி? அவரு பான், பீடி, சிகரெட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாரே. எப்படின்னு என்னாலயும் சொல்ல முடியாது. ஆனா இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது த்ரோட் கேன்சர் தான். இப்போ நாங்க என்ன பண்ணணும் டாக்டர்? சீக்கிரமா அவருக்கு டேப்லெட் கொடுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள் அவர் வீட்லயே ரெஸ்ட் எடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அவரு பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. சரி டாக்டர், எங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா டாக்டர்? எங்களுடைய ட்ரீட்மெண்ட் மொத்தமா முடிஞ்சிடுச்சு. சரி டாக்டர். சிவாவும் மீனாவும் ஸ்ரீதரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஸ்ரீதர் இத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. நம்ம மருந்துக்கான செலவு எங்க இருந்து வாங்குறதுன்னு. அப்பா, கொஞ்ச நாளைக்கு நான் போய் இளநீ விக்கிறேன்ப்பா. அப்போ உன்னுடைய படிப்பு, அத பத்தி கவலைப்படாதீங்கப்பா. இளநீ விக்கிறதோட சேர்த்து நான் படிச்சுக்கிறேன்ப்பா. இதோ இதுவும் சரியா இருக்குங்க. சரி. அடுத்த நாள் காலையில சிவா ரோட்ல இளநீர் விக்கிற தள்ளு வண்டி தள்ளிக்கிட்டு போனான். இளநீ வாங்கிக்கங்க, இளநீ. கொஞ்சம் பேரு சிவா கிட்ட இருந்து இளநீர் வாங்கி குடிச்சாங்க. சிவா இளநீர் வண்டிய தள்ளிக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் வழி போய்கிட்டு இருந்தான். இளநீ வாங்கிக்கங்க, இளநீ. ஹோட்டல்ல இருந்து ஒரு வெயிட்டர் வெளியே வந்தான். தம்பி, எனக்கு ஒரு 10 இளநீ கொடுப்பா. எதையுமே ஓபன் பண்ணாத. சரி சார்.
சிவா அந்த வெயிட்டர் கிட்ட 10 சுத்தமான இளநீரை கொடுத்து அனுப்புனான். பைசாவும் வாங்கிக்கிட்டான். சிவா ஒன்னா 10 இளநீர் வித்தத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடுத்த நாளும் சிவா இளநீர் விக்கும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கமா போய்கிட்டு இருந்தான். அவன் வர சத்தம் கேட்டதும் வெயிட்டர் அங்க வந்துட்டான். இன்னைக்கு 20 இளநீ கொடு தம்பி. கொடுத்துறேன் சார். சிவா 2 மூட்டையில 20 இளநீரை பேக் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தான். அப்புறம் அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிட்டான். கொஞ்ச நாளா இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் சிவா வெயிட்டர் கிட்ட என்ன கேட்டானா, சார் இந்த இளநிய கொண்டு போய் நீங்க என்னதான் பண்றீங்க? கோகோனட் ஷேக் பண்ணி எங்க கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறோம். கஸ்டமர்ஸுக்கு இந்த கோகோனட் ஷேக் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதுங்க. சாயந்தரம் ஆனதும் சிவா வீட்டுக்கு வந்தான். அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு கையில மொபைல் போன் இருந்துச்சு. நண்பா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுப்பா. இந்த கோகோனட் ஷேக் எப்படி பண்றது? அத கொஞ்சம் சர்ச் பண்ணி கொடுக்குறியா? சரி. அவனோட ஃப்ரெண்ட் கோகோனட் ஷேக் பண்ற ஒரு வீடியோவை காமிச்சான். சிவா அந்த வீடியோவை பார்த்தான். அதுக்கப்புறம் சிவாவுக்கு கோகோனட் ஷேக் எப்படி பண்றங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. அப்புறம் சிவா தன்னோட ஃப்ரெண்டுக்கு நன்றிய சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா, நான் இளநிக்கு பதிலா கோகோனட் ஷேக் செஞ்சு விற்க போறேன். என்னப்பா சொல்ற? சிவா ஸ்ரீதருக்கும் சொன்னான் கோகோனட் ஷேக் எப்படி பண்றதுன்னு. அப்பா, இது ரொம்ப சுலபம்பா. அப்புறம் நமக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும். ஒரு இளநீ வித்தா 30 ரூபாய் கிடைக்குது. ஆனா ஒரு கோகோனட் ஷேக் வித்தா 100 ரூபாய் கிடைக்குது. என்ன, அத விற்க போறியா நீ? ட்ரை பண்ணி தான் பாப்போமேப்பா. சரிப்பா, நான் காலையில காலேஜ் போறேன். சாயந்தரம் வந்துட்டு கோகோனட் ஷேக் விற்க போறேன். நிறைய பைசாவும் கிடைக்கும்பா. சரிப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்ரீதரோட உடல்நிலை கொஞ்சம் சரியாச்சு. அவர் இளநீ விக்கிறதுக்காக வெளியில போனாரு. அப்புறம் சிவா காலேஜுக்கு போனான். சாயந்தரம் சிவா காலேஜ்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவன் அவனோட கோகோனட் ஷேக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். நீ என்னப்பா வித்துட்டு இருக்கிற? கோகோனட் ஷேக் அப்படின்னா என்னப்பா? சுத்தமான இளநீல செஞ்சது, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. சரிப்பா, ஒன்னு கொடு. சிவா அந்த ஆளுக்கு ஒரு கோகோனட் ஷேக்க ரெடி பண்ணி கொடுத்தான். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முதல் கஸ்டமருக்கு அப்புறம் சிவாவோட கடைக்கு ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்தாரு. இவ்வளோ நேரம் ஆனாலும் 2 ஷேக் தான் வித்து இருக்கேன். நான் இப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணி ஆகணும். சிவா ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பா, நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்னாச்சுப்பா? மக்களுக்கு அது கண்டிப்பா பிடிச்சாகணும். நீ லெமன் ஜூஸ் விக்கிறவங்கள பாத்துருக்கிறியா? கிளாஸ தூக்கி தூக்கி போட்டு வித்த காமிக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அத சூப்பரா பண்ணுவாங்க. எல்லாருடைய கவனமும் அவங்க மேலதான் இருக்கும். நீ கூட அவங்கள மாதிரி ட்ரை பண்ணி பாருப்பா. அதுக்கப்புறம் சிவா யோசிக்க ஆரம்பிச்சா, நம்ம அந்த கோகோனட் ஷேக் ஃபேமஸ் ஆவறதுக்கு என்ன பண்றதுன்னு. அப்புறம் கடைசியா அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அடுத்த நாள் காலையில சிவா தன்னோட கோகோனட் ஷேக் கடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் ஜனங்களை கவர்றதுக்காக இளநீரை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சான். அப்புறம் அந்த இளநீல கோகோனட் ஷேக் பண்றதுக்காக தூரமா இருந்து கிரீம அதுக்குள்ள ஊத்துனான். கிரீம வச்சு ஒரு மேஜிக்கே பண்ணான். இத பார்த்து ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப மேஜிக்கா இருந்தது. எனக்கு ஒரு கோகோனட் ஷேக் கொடு. எனக்கு ஒண்ணு. எனக்கு 2. அவனோட அந்த வித்தையெல்லாம் பாக்குறதுக்காகவே மக்கள் அங்க வந்து கோகோனட் ஷேக்க வாங்க ஆரம்பிச்சாங்க. 2 மணி நேரத்திலேயே சிவாவோட எல்லா இளநீரும் வித்து போச்சு. அப்புறம் அவனுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சது. அவன் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அப்புறம் வந்துட்டு அந்த சந்தோஷமான விஷயத்த அப்பா அம்மா கிட்டயும் சொன்னான். இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லப்பா. எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன்ப்பா. உங்க ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியா நடக்கும்பா. கடவுள் உனக்கு எல்லா விதத்திலயும் உதவி பண்ணட்டுப்பா. சீக்கிரமாவே சிவா அதுல ஃபேமஸ் ஆயிட்டான். சிவாவோட ஸ்பெஷல் கோகோனட் மில்க் ஷேக்க சாப்பிடுறதுக்காகவே நிறைய பேரு தூரத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. இப்போ சிவாவோட குடும்பத்துல பணத்துக்கு எந்த குறவும் இல்ல. ஸ்ரீதருக்கும் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. சிவா காலேஜுக்கும் போய்கிட்டு இருந்தான். இது எல்லாமே சிவாவோட அந்த ஸ்பெஷல் கோகோனட் மில்க் ஷேக்கால தான் முடிஞ்சது. ஒரு சின்ன ஐடியா சிவா குடும்பத்தோட வாழ்க்கையே மாத்திடுச்சு.
ஆனந்த்பூர் கிராமத்துல லாலாவோட திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவருடைய வேலைக்காரன் பல்தேவ் அதை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். லாலா அடிக்கடி நடுவுல அந்த தோட்டத்தை பாக்குறதுக்கு வருவாரு. என்னப்பா பல்தேவ், எல்லாமே எப்படி நடக்குது? எல்லாம் நல்லா இருக்கு லாலாஜி. நான் நைததா பயிருக்கெல்லாம் கிருமி நாசனத்தை போட்டிருக்கேன். அப்புறம் புது விதைய கொடுத்தல்ல, அது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, அந்த விதையால பெருசு பெருசா திராட்சைலாம் வந்திருக்கு. நல்லது நல்லது. பெரிய திராட்சைன்னா அதிகமான காசு கிடைக்கும். சரிங்கய்யா. லாலா பல்தேவ சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தாரு. பல்தேவ் ஒரு நல்ல விவசாயி. ஆனா அவனுக்குன்னு ஒரு வயல் கிடையாது. அதனாலதான் லாலாவோட தோட்டத்துல அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு பதிலாதான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை லாலா கொடுப்பாரு. தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு பல்தேவ் அவனுடைய வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஒரு நாள் காலையில பல்தேவ் தோட்டத்துக்கு வந்து பார்த்தப்போ அங்க நிறைய திராட்சை கொத்துகள் காணாம போயிருந்துச்சு. நேத்து இங்க எவ்வளவு திராட்சையெல்லாம் இருந்துச்சு, திடீர்னு எங்க போச்சு? ஐயோ, ஒருவேளை என்னோட பிரமையா இருக்குமோ? இருக்கலாம். பரவாயில்ல விடு. பல்தேவ் ஆனா அத பத்தி பெருசா எதுவும் கண்டுக்காம எப்பவும் போலவே அவன் தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சாயந்தரம் எப்பவும் போலவே அவன் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா அடுத்த நாளும் அதே நடந்துச்சு. பல்தேவ் திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க நிறைய திராட்சை கொத்துகள் காணாம போயிருந்துச்சு. அட, இது என்ன? நான் நேத்து இங்க நிஜமா திராட்சையெல்லாம் பார்த்தேன். என்னமோ இங்க நடக்குது. யாரோ என்னோட திராட்சைய திருடிக்கிட்டே இருக்காங்க. இது லாலாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க. இல்ல இல்ல, அப்படி ஆக நான் விடவே மாட்டேன். நான் இன்னைக்கு ராத்திரி எப்படியாச்சு அந்த திருடனை பிடிச்சி ஆகணும். பல்தேவ் முடிவு பண்ணா இன்னைக்கு நைட்டு அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு. சாயந்தரம் 7 மணிக்கு பல்தேவ் எப்பவும் போலவே அவனுடைய தோட்டத்துல இருந்து கிளம்புனான். இந்த தடவை அவன் வீட்டுக்கு போகல. அதுக்கு பதிலா பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பல்தேவ் இந்த தடவை அவன் கூடவே ஒரு லாட்டியும் வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ராத்திரி அந்த திருடனை நான் சட்னி ஆக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த திருடன் இங்க வரவே கூடாது. பல்தேவ் தோட்டத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தான். நடு ராத்திரி ஆயிடுச்சு, ஆனாலும் திருடன் வரவே இல்ல. இப்போ வரைக்கும் திருடன் வரவே இல்ல. பல்தேவ் ரொம்ப கவலைப்பட்டான். ஆனாலும் அவன் ஒரு பார்வை அங்க வச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில காலையில விடிஞ்சது. கொஞ்சமா வெளிச்சம் வந்தப்போ 3 தேவதைகள் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ பல்தேவ் பார்த்தா அந்த தேவதைகள் அங்க இருந்த சில திராட்சை பழத்தை பறிச்சாங்க. இது தேவதைகள், இவங்க தான் திராட்சையெல்லாம் பறிச்சுட்டு போறாங்களா? பல்தேவ் அங்கிருந்து வேக வேகமா தேவதைகள் கிட்ட போனான். நீங்க எல்லாருமே தேவதைகள். நீங்க என்னோட திராட்சைய எதுக்கு தேடுறீங்க? அப்படின்னா இந்த பழத்தோட பேரு திராட்சையா? எங்க உலகத்துல இந்த பழம் இருக்காது. ஒரு நாள் நாங்க திராட்சை பழத்தை சாப்பிட்டப்போ எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னையில இருந்து நாங்க தான் பறிச்சு எடுத்துட்டு போறோம். ஆனா உங்களால என்னோட முதலாளி என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அது ஏன்? இந்த தோட்டம் லாலாஜியோடது. லாலாஜி என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க இந்த திராட்சைய விளைச்சல் பண்றதுக்கு. நீங்க இப்படியே எல்லா திராட்சையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, வேலை இருந்து தூக்கிடுவாங்க. அடடடா, எங்களை மன்னிச்சிடுங்க, இது எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு இந்த திராட்சை ரொம்ப பிடிக்குமே. ஆனா உங்களுக்கும் எங்களால எந்த அநியாயமும் நடக்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க எங்க கூட எங்க உலகத்துக்கு வர முடியுமா? நீங்க அங்க எங்களுக்கு திராட்சை வளர்க்கறத சொல்லி கொடுங்க. அதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு நிறைய தங்க நாணயங்களை கொடுக்கறோம். தங்க நாணயமா? நீங்க அதுக்கு பதிலா எங்களுக்கு திராட்சை வளர்க்க சொல்லி கொடுப்பீங்கல்ல? சரி, நான் ஒத்துக்கிறேன். பல்தேவ் சில திராட்சை விதைகளை எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தேவதைகள் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்க கை ஒருத்தங்க பிடிச்சு இது மந்திரத்தை சொன்னாங்க. அந்த மந்திரத்தை சொன்னதும் பல்தேவும் தேவதைகள் கூட பறக்க ஆரம்பிச்சான். பல்தேவ் அந்த தேவதைகள் கூட மேகத்துக்கு மேல பறந்துகிட்டு இருந்தான். அந்த தேவதைகள் மேகங்களின் தோட்டத்துக்கு அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அங்க விதவிதமான வண்ண பூக்கள் நிறையவே இருந்துச்சு. என்ன இது அதிசயம்? பல்தேவ் அந்த தோட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். எனக்கு புரியவே மாட்டேங்குது. மண் இல்லாம இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது மந்திர மேகம். இந்த மேகம் மண்ணு மாதிரியே தான் இருக்கும். இதுல எந்த விதைகளை போட்டாலும் அது மண்ணுல முளைக்கிற மாதிரியே முளைக்கும். அப்ப பல்தேவ் அந்த மேகத்துல சில திராட்சை விதைகளை தூவினான்.
அத அப்படி போட்ட உடனே அப்போ உடனே அங்க திராட்சை செடிகள் வந்துச்சு. பூமியில கூட இதே மாதிரி திராட்சைய விளைய வச்சா எப்படி இருக்கும்? திராட்சை செடிக்கு நாம தினமும் தண்ணி ஊத்தணும். அது மட்டும் இல்லாம பூச்சியெல்லாம் வராம அது நல்லபடியா பாத்துக்கணும். ஒரு தேவதை மந்திரத்தை சொன்னதுமே அந்த செடிக்கு பக்கத்திலேயே ஒரு மேகம் வந்துச்சு. இப்ப இந்த மேகம் தினமும் செடிகளுக்கு தண்ணிய ஊத்தும். பூமியில செடிகளுக்கு புழு பூச்சி பிடிக்கும்ல, ஆனா இங்க முடியாது. ஏன்னா இங்கதான் மண்ணு இல்லல. நான் அத மறந்துட்டேன். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, நேரத்துக்கு இதுல தண்ணி ஊத்துனா இந்த செடி தானாவே வளர்ந்துரும். பல்தேவ் இத சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல ஒரு திராட்சை கொத்து வந்துச்சு. அத பார்த்து தேவதைகள் சந்தோஷப்பட்டாங்க. அங்க பாருங்க, அங்க திராட்சை வந்திருக்கு. இனி நாம பூமிக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. சுவையான திராட்சை பழங்கள் நாங்க எங்க தோட்டத்திலேயே வளர்த்திருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல. தேவதைகள் மறுபடியும் மந்திரத்தை சொன்னாங்க. பல்தேவ் கையில ஒரு பெரிய பானை வந்துச்சு. அந்த பானை முழுக்க தங்க காசுகள் இருந்துச்சு. அவ்வளவு தங்கத்தையே ஒரேடியா பார்த்த போது பல்தேவ் உண்மையிலேயே ரொம்பவும் ஷாக்கானா. எங்களுக்கு நீங்க தேவைப்பட்டா மறுபடியும் நாங்க உங்களை பார்க்க வரோம். கண்டிப்பா வாங்க. தேவதைகள் மந்திரத்தை சொன்னதுமே பல்தேவ் அந்த உலகத்துல இருந்து மறைஞ்சு போனான். அவன் மறுபடியும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டான். இப்ப அவன் கையில அந்த பானையும் இருந்துச்சு. பல்தேவ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். இவ்வளவு தங்க காசுகளா? இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? மேகத்துல விவசாயம் பார்த்ததுக்கு தேவதைகள் கொடுத்தாங்க. தேவதைகளா? பல்தேவ் அவனுடைய மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. முதல்ல என்னன்னா நாம பணக்கார ஆயிட்டோம். இன்னொன்னு, மேகத்திலயும் விவசாயம் செய்ய முடியுமா? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் சொல்றதுதான் உண்மை. பல்தேவ் ஒரு பெரிய வீட்டையும் வாங்கினா. அவனுக்கு தனியா வயலையும் வாங்கினா. அந்த இடத்துல அவனும் திராட்சை தோட்டத்தை வளர்க்க ஆரம்பிச்சான். அவனுக்கு இப்போ பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. தேவதைகள் அவனுக்கு உதவி செஞ்சாங்க. மேகத்துல விவசாயம் செஞ்சதுல அவனுடைய அதிர்ஷ்டமே மாறிடுச்சு.